ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் கேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய, கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய சுரக்காயை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். சுரக்காய் கருவாட்டு குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் தான் நான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ அடுப்பில் மண் சட்டியை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுட்டேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். சொரக்காயில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சொரக்காயை நம்ம சேர்த்துக்கணும். அதனால தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ கால்லாம் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னா சொரக்காயை அடிக்கடி சாப்பிட சொல்லுவாங்க. சொரக்காயிலேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஆல்ரெடி தக்காளி வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. சொரக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை அதோடு சேர்த்து ஒரு கிளறிட்டு நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கிறேன். தேங்காயை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கருவாடும் கரைஞ்சிரும், மேலே திரிஞ்சாப்பில் ஆகிடும் தேங்காய். அதனால் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடுங்க. இப்போ நான் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிக்கிறேன். சுரக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆரோக்கியமான சுரக்காய் கருவாட்டு குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் மோனிஷ் கேஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.